குட் மார்னிங் டீம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டும் சரி, இல்லை வெளியே பேசுறப்பையும் சரி, ஒரு விஷயம் ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. என்ன அப்படின்னா, மோடி கேர் கம்பெனி நல்ல கம்பெனி தான், பொருள் எல்லாம் தரமா இருக்குது, உண்மைக்கே வாங்கி யூஸ் பண்றப்ப அது ரேட் ரொம்ப கம்மி தான், பாதிக்கு பாதி மிச்சம் தான். ஆனா அதுல பெருசா சம்பாதிக்கணும், செத்தாலும் வருமானம் வரும் நீங்க சொல்றீங்க, அதுக்கு நிறைய ஆட்கள்ல சேர்க்கணும், இது ஆள் பிடிக்கிறது தானே, இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லுவேன், இது ஆள் பிடிக்கிற வியாபாரம்னே வச்சுக்கோங்க. சரியா? உங்க பாணியில் ஆள் பிடிக்கிற வியாபாரமா இருக்கட்டும். இன்னைக்கு ஆட்கள் இல்லாம தனி மனிதனை யாரு சம்பாரிச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு அதானி அம்பானி எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஆளா இல்ல, ஆளுகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. புதுசு புதுசா ஆளு உள்ள வந்துகிட்டே இருந்தாதான் அவங்களுடைய வர்த்தகம் பெருகும். சரியா? வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? இங்க அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மள மாதிரி தொழில் முனைவோர்களை இணைக்கிறோம், ஆண்டர்பிரனர்ஸை இணைக்கிறோம். சரியா? அதானி அம்பானி என்ன பண்றாங்க, வேலைக்கு சேர்த்துட்டு அவங்களோட நேரத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறாங்க. முடிஞ்சு வச்சு. இது யாருக்கு லாபம் அப்படின்னா, அந்த பணம் முதலாளிகளுக்கு தான் லாபம். சரியா? ஆனா இங்க அதே வேலைய நீங்கள் நானும் செய்யறோம். என்ன அப்படின்னா, வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்றோம். அதன் மூலியமா நம்மளுடைய நேரத்தை போட்டு நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை எடுக்கிறோம். சரியா? ஆனா இங்க நீங்க ஒரு கட்டத்துல ரிட்டையர்மெண்ட், இயர்லி ரிட்டையர்மெண்ட், ஒரு 10 வருஷமோ 5 வருஷம் வேலை பார்த்துட்டு நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே உங்களுக்கு கீழே அந்த ஆட்கள் மூலியமா நடக்கக்கூடிய வியாபாரத்தின் மூலியமா உங்க வாழ்நாள் மட்டும் இல்ல, உங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆட்சேர்ப்பு மூலியமா நடக்குது. சரியா? இதே வேலையை தான் அதானி அம்பானியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி அவங்க நிலைமை மாறுது. ஆனா அங்க நேரத்தை கொடுத்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு யாருக்கா அந்த மாதிரி இருக்குதானே? கிடையாது. ஆனா இங்க அதே வேலையை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம். சரியா? நம்ம நேரத்தை கொடுத்து நம்ம வேலை செய்யறோம். அதனால ஆட்களை பாக்குறது, ஆட்களை கொண்டு வர்றதுங்கிறது புது விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க ஆள் சேர்த்துட்டு தான் இருக்கும். நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா கஸ்டமரை இழுக்கிறீங்களா இல்லையா? அது ஆள் சேர்க்கறது தானே. ஏங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை தேடுறேன், ஆள் பிடிக்கிறது தானே. எனக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணை தேடுறேன், ஆள் பிடிக்கிறது தானே. அப்ப எல்லாரும் ஆட்களை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ஏதோ ஒரு காரணத்துக்காக. சரிங்களா? இங்கேயும் நம்ம ஆள் பிடிக்கிறோம். எதுக்காக? நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய வருமானத்தை கூட்டுறதுக்காக. சரியா? இது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தாராளமா வாங்க. நம்மளை சுத்தி நிறைய பேர் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்காங்க, பகுதி நேரமா ஏதாவது வருமானம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு. சரியா? நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளும் அதுல ஒரு ஆளா தான் இருந்து வந்திருக்கோம். அதனால ஆள் பிடிக்கிறதுங்கிறது அப்படி ஒன்றும் மகா மட்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக. சரியா? இங்க நம்ம நெட்வொர்க்கை பெருசு, நம்ம வியாபாரத்தை பெருசுப்படுத்தி அதன் மூலியமா சம்பாதிக்கிறதுக்காக, நிரந்தர வருமானத்துக்காக நம்ம இந்த வேலையை பார்க்கணும். சரிங்களா? அதனால வாங்க, ஆள் பிடிக்கிறது தனியாரெல்லாம் போக வேண்டாம், நாங்களும் உங்க கூட இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து போய் பெரிய வலையா வீசி பிடிப்போம், சிம்பிளா சொல்லணும்னா. சரிங்களா? அதனால வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.